இந்த மொபைல் எடுத்து இந்த வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த ஸ்டேட்டஸ்லாம் ஓப்பன் பண்ணாலே ஒரே ஒரு விஷயந்தான் கடைசி ஒரு 10 நாளாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டை கேட்டாலே காதுலேருந்து என்னடா இதுவே ஓடிட்டுருக்கு, வேறு எதுவுமே எனக்கு எங்கள் அம்மா வயசு அப்பா வயசு எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு இந்த பாட்டு தான் ரிப்பீட்டடாக ஓடிட்டுருக்கு. என்னடா இந்த மஞ்சுமல் பாய்ஸை பற்றி இவ்வளோ ஹைப்பு கொடுத்து இந்த ஒரு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் இவன் அண்ணனா இவனோட அப்பனை பற்றி இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுவோம். நீங்கள் உட்காந்துட்ருக்கேன், வாங்க பார்க்கலாம். குணா எ கேஸ் ஸ்டடி. படிக்கிறது கூட நான் நோட்ஸ் எடுத்ததில்லை, படம் பார்த்துட்டு இவ்வளோ நோட்ஸ் எடுத்திருந்தேன். ஒரு 2.5 பேஜுக்கு இந்த படத்தை பற்றி டிரெக்டர் பேசினதோ கமல் சார் பேசினதோ இந்த படத்தில் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் பற்றி ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியாக எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். படம் அந்த டைமு ஓகேவா, இந்த படம் 5 நவம்பர் 1991 ரிலீஸ் ஆகுது. ஒரு தீபாவளி கிளாஷ் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், மணிரத்னம், மம்மூட்டி பண்ண தளபதி வருது. இந்த சைடு சோலோ ஒரே ஒரு பர்சனோட கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸாக வருது குணா. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்குமே ரிசல்ட் தெரியும். தளபதி எல்லா சென்டர்லையும் போட்டு அடித்து நவுத்திடுச்சு. குணாக்கான ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் 2 நாளில் கமல்ஹாசனோட 37வது பர்த்டே. அது ஒரு ட்ரிவியா அவங்களுக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள் கமல் சாரோட ஃபேன்ஸோட மென்டாலிட்டிலாம். 2 நாளில் அவங்க தலைவரோட பர்த்டே. குணா மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை நிறைய பேர் செலிப்ரேட் பண்ண முடியல, நிறைய பேர் புரியல என்னடா படம் இது பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு போது. சில இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்சி சென்டரில் இந்த படத்தோட போஸ்டர் ஓட்டின காசு கூட ரிட்டர்ன் ஆகலை, பேனர் அடித்த காசு கூட ரிட்டர்ன் ஆகலைன்னு சொல்லிட்டு தேட்டர் ஓனர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறமே தளபதி இந்த படத்தை குணாவை தூக்கிட்டு தளபதி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்த படம் தான் குணா. ஆனால் ஏன்டா நீ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப்பான ஓடவே ஓடாத படத்துக்கு தூக்கின்னு உட்கார வச்சுட்டு கல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கழட்டி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் சீரியஸ்லி நான் குணாவை ரீவாட்ச் பண்ணப்பறம் நான் ஃபஸ்ட் டைம் குணா பார்க்கும்போது ஒரு காலேஜோட 3rd இயர்லேயோ ஒரு 2nd இயரில் இருந்தேன். எனக்கு பெருசாக படத்தில் இருக்கிற நியூவான்சஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பட் இன்றைக்கி ஒரு 6-7 வருஷம் கழித்து நான் இந்த படம் பார்க்கும்போது இது எப்படி பண்ணியிருப்பாங்க, அந்த டைமில் இந்த டெக்னாலஜிலாம் இருந்துச்சா, அந்த டைமில் எப்படி இந்த மாதிரி ஒரு செட் பீசஸ் வைக்கிறாங்க, எப்படி இந்த சீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்ட் டைரக்ஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கிற ஒரு சினிமா வேல்யூவோடு பார்க்கும்போது இந்த படம் ஒரு நிஜமாவே கழட்டுதாங்க. ஒரு செகண்ட் தலையை சுற்றுது. இந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே சொல்லுவாங்க இந்த படம் நம்மளை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்க போகுதுன்னு. ஸோ இந்த தளபதி படத்தை பற்றி நிறையா குட் நியூஸஸ் இந்த சினிமா வட்டாரத்தில் அப்போ பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். மணிரத்னம் சார் அப்படி ஒரு இது பண்ணியிருக்காரு, இவங்க 2 பேரும் மம்மூட்டியும் ரஜினியும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு நிறைய நியூஸஸ் சினிமா வட்டாரத்தில் வரும்போது சந்தான பாரதி சார் காதில் இது பட்டு அவர் கொஞ்சம் ஒரி பண்ண ஆரம்பிச்சிட்டார் போல். இப்போ நம்ம கிட்ட கமல் சார் ஒருத்தர் தான் இருக்கார், அவரை நம்பி தான் இந்த படம் எல்லாம் போகுது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் படம் வர பண்ணுறோம், அங்கே அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலாக ஒன்று பண்ணுறாங்க, இளையராஜா மியூசிக் இருக்குது, எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு இன்ச் நம்ம என்ன பெட்டராக ப்ரூவ் பண்ணி இந்த தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற யோசிக்கும் போது அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் சீன் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கமல் சார், கேமராமேன், அந்த டாக்டர், இவங்க 3 பேரை வச்சு அந்த ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கும். அதில் அந்த ரவுண்ட் ட்ராலியில் கமல் சார் ஒரு 5.5 மினிட்ஸ் சுற்றிக்கிட்டே பேசுவார். அது தப்பு, அசிங்கம், எங்கள் அப்பா கொடுத்த மூஞ்சி அசிங்கம், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சும்மா ஒரு 2 நிமிஷம் ஒரு ரவுண்டில் சுற்றினாலே தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. 5 நிமிஷம் டைலாக் பேசி அந்த டைலாக் மிஸ் ஆகாமல், அதுக்கும் சிங்கிள் ஒரு மோனோலாக் டைலாக்ஸ் கிடையாது, அதை ஒரு டாக்டரோட ரிப்ளை கொடுத்துட்டு அந்த டைலாக் பேசி ஒரு டோரில் இடித்து கீழே விழுவார். இதெல்லாம் ஒரு சிங்கிள் ஷாட்டில் நடந்திருக்கு. ஸோ இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும்னா இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் டைரக்ஷன், இந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. காலகாலமாக நிறைய பேர் நிறையா லெஜெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நான் கிடைச்ச சில ட்ரிவியாஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இந்த மதிகெட்டான் சோலை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க.
அந்த இடத்துக்கு போக பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி கமல் சாரே ரீசெண்டான வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி குணா கேவ்ஸ்க்குமே பார்த்தே இல்லை, லே பண்ணதே அந்த ரோட் லே பண்ணதே வந்து குணா மூவி பூத் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மதிக்கட்டான் சோலையில் ஒரு 70-75 இயர் ஓல்டு ஒரு சர்ச்சை ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. புது சர்ச் கட்டுறது ரொம்ப ஈஸிங்க. 70 இயர்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு குருவி கூடு, அதோட நீங்கள் யூனிக்கான ஒரு டிசைன் பார்க்கணும். உடஞ்ச ஜன்னல், குருவிக்கூடு, அதுக்கு ஒரு பழைய காலத்து லைக் அந்த ப்ரேயர் பண்ண அந்த கேண்டில்லாம் ஏற்றக்கூடிய இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குணா கேவ்ஸ், அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி மஞ்சுமல் பாய்ஸில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ விஷயம். பாடி ரிக்லாம் வந்துடுச்சு. லைக் கேமராவை நீங்கள் வந்து பாடியோடே கட்டி வச்சு வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி எதுவுமே கிடையாது, ஸ்டாட்டிக் கேமரா தான். கமல் சார் சொன்ன மாதிரி ரோப்பு கட்டி ஒரு 500-600 அடி அது கீழே தான் இருக்குது. ஸோ அது கீழே தான் வந்து அவங்க இறக்கி ஷூட் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே இருந்த கிளைமேட் ஆகட்டும், அங்கே வந்து சேஃப்டி எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லவே முடியாது. பூச்சி போட்டு பாம்பு எல்லாமே இருந்திருக்கும் அந்த இடத்துல. அந்த டெவில்ஸ் கிச்சனை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே போய் அதோட ஐடென்டிட்டியை இன்னைக்கு மாற்றிட்டு ஒரு இன்னொரு ட்ரிவியா சொல்கிறேன். கடைசி 10 நாளில் மட்டுமே ஆல்மோஸ்ட் 15 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா க்ரௌட் ஃபார் குணா கேவ்ஸ் வந்திருக்காங்களா. இன்றைக்கி நம்ம பேசுகிற நாள் வந்து 5th மார்ச். ஸோ கடைசி 10 நாளில் ஒரு 25வது பிப்ரவரியிலேருந்தே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கான். லாஸ்ட் 1 வீக்கில் மட்டுமே 10 டைம்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்னதான் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து குணாவை செலிப்ரேட் பண்ணி இதை வந்து நடக்க வச்சுருந்தாலுமே நம்ம குணாவை அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கஷ்டமான பாயிண்ட்டாக தான் இருக்குது. இந்த படத்தோட ஹீரோயின் ரோஷினி வந்து ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த படம் பண்ணவே இல்லை. கமல் சாரை தாண்டி நீங்கள் வேறு எந்த கேரக்டர் ஆர்க் பார்த்தாலுமே பிரிட்டி மச் நியூ ஃபேஸஸாக தான் இருப்பாங்க. நீங்கள் ரேகா வந்து ரோசின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள ப்ராபப்லி ஷி வாஸ் ஸோ யங் அந்த மாதிரி படம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து எஸ்பிபியோட கேரக்டர். அவர் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வந்திருப்பார். நல்லா க்யூட்டாக பப்ளி மாசா, மலை ஏறினாலே மூச்சு வாங்குற மாதிரி அந்த ஒரு இன்னையில வச்சுக்கிட்டு எப்பயுமே அடிச்சுக்கிட்டு பேச முடியாமல் ஒரு மீசையை வர முறுக்கு மீசையை ஒட்ட வச்சுக்கிட்டு அது அந்த என்ன ஐடியா இந்த கேஸ்டிங்கே தெரியாது. ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக க்யூட்டாக வந்திருப்பார் அவர். அதே மாதிரி ஜனகரா சித்தப்பான்னு ஒரு கேரக்டரில் அட்ராசிட்டி பண்ணியிருப்பான் மனுஷன், பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த இஸ்மாயில்னு ஒரு கேரக்டர் பார்த்தாலே அந்த ஊரில் ரவுடி இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு முண்டா பனியனை போட்டு ஸ்லீவ்லெஸ்ஸாக வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ கமல் சாரை தாண்டி இத்தனை பேர் அந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தில் அத்தனை பேருமே அவங்களோட ரோல்ஸ் வந்து அவ்வளோ பிக்சர் பர்ஃபெக்டாக டெய்லர் மேடாக இருக்கும். நிறைய பேர் வில் கிளைம் இந்த படம் வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் டைமி அப் டைமி டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அது இது. பட் ரீசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து இந்த கொடைக்கானலில் இருக்குது. அதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாத் லே பண்ணி அந்த டெவில்ஸ் கிச்சனோட பேரே குணா கேவ்ஸ்ன்னு மாற்றுற அளவுக்கு ஒரு ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், அது அந்த படத்துக்கும் அந்த மென்டாலிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் அன்றைக்கே இவர் வந்து ஜஸ்ட் நாட் ஒரு மென்டலி சைக்காட்ரிக் பர்சன், பட் இவருக்கு ஒரு அப்சஷனல் சைக்கோ நியூரோசிஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டெர்மினாலஜி, ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி வரைக்கும் டைரக்டர் சந்தான பாரதி ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும் அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன பிரச்சனை, அந்த சிம்டம்ஸ் ஆஃப் அப்சஷனல் சைக்கோ நியூரோசிஸ் என்ன இருக்கும், அவர் வந்து ஜஸ்ட் ஒரு மென்டல் கிடையாது, அவருக்கான ஒரு வியாதி வந்து ஒரு ஆட்டிசமா இல்லை வேற ஏதாவதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் இருந்திருக்கு. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இங்கே என்ன பார்த்தேன்னா, இங்கே ஏன் ஹீரோக்கு குணானா இந்த இந்த பிளாட் ஆஃப் த மூவிலேயே குணாவை தவிர்த்து அவங்க அம்மா, அப்பா, ரோசி, சித்தப்பா, இஸ்மாயில், ஹீரோயின் முதற்கொண்டு யாருமே குணமாகவே இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு பெண் பைத்தியமோ பண பைத்தியமோ ஏதோ ஒரு பைத்தியம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக குணமான ஒரே மனிதர் வந்து அந்த ஹீரோ கமல் சார் மட்டும்தான். அதனால தான் அவருக்கு டைட்டிலே குணா அப்படின்னு வச்சுருக்காங்க. நவ் கம்மிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சாங்ஸ். இன்னைக்கு உங்கள் எல்லா ஸ்டேட்டஸ்லையும் மினிமமாக கேரண்டியாக சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஒரு 2 மினிட்ஸ் நோண்டுங்க, கண்மணி அன்போடு காதல் பாட்டு உங்களுக்கு ரீல்ஸ்லையோ ஸ்டேட்டஸ்லையோ ஸ்டோரிலையோ எங்கேயும் வராமல் இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோவே டெலீட் பண்ணிடுறேங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டலாக சுற்றிட்டு இருக்காங்க அந்த பாட்டுக்கு. ராஜா சார் வந்து
யோசிச்சு பாருங்க, ஒரே நாளில் தியேட்டரில் 5th நவம்பர் 1991 ஒரு ஸ்க்ரீனில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி ப்ளே ஆகுது, ஒரு சீனில் கண்மணி அன்போடு காதல் ப்ளே ஆகுது. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு மியூசிக் டிரெக்ஷனல் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 2 கிளாசிக் சாங்ஸு 100 வருஷத்துக்கு இதுக்கப்புறம் வருமானு கூட தெரியாது. ஸோ இதெல்லாம் ரீலிவே பண்ண முடியாது. 1991 இந்த 2 படத்தையும் தியேட்டரில் பார்த்தவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இது வந்து வாலி சாரோட லிரிக்கல் சம்பவங்களும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பார்த்த விழி பார்த்தபடி சாங் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த சாங் வந்துட்டு அபிராமி பட்டர் அப்படிங்கிறவர் வந்து லிரிசிஸ்ட் அப்படின்னு நாங்கள் எழுதியிருக்கோம். பாக்கி எல்லா சாங்கும் வாலி சார் எழுதியிருந்தாலுமே நான் ஒரு கதை அதுக்கப்புறம் படித்தேன் அபிராமி பட்டரை பற்றி. ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, ஒரு ராஜா வந்துட்டு இந்த பட்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் மூன் டேவா இல்லை நோ மூன் டேவான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நோ மூன் டே இன்றைக்கி வந்து இது ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ காண்டான ராஜா வந்து என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நீ என்கிட்ட 3 காட்டலைனா நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 100 கயிறில் வந்து அவரை கட்டி வச்சு ஒரு நெருப்புக்கு முன்னாடி நிற்க வச்சிடுறாரு. அப்புறம் வந்து அவர் வந்து ஃப்ரேசஸாக பாடுறாரு, ஒரு 100 ஃப்ரேசஸ். அந்தாதினா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எந்த வேர்டில் வந்து அது அந்தமாக முடியுதோ அதில் தான் ஆதி ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அபிராமி அந்தாதின்னு ஒரு மாஸ்டர் பீஸை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து கட் பண்ண அந்த 79th ஃப்ரேஸில் வந்து அம்மன் வந்து காட்சி அளித்து ஒரு நிலாவை காமிச்சிடுறாங்க கடவுளுக்கு. அதுக்கப்புறம் அவர் 21 ஃப்ரேஸ் எழுதுறாரு. இதை மறுவி இதுக்கு வந்து ஒரு மியூசிக் போட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுவும் கேஜே ஜேசுதாஸ் வாய்ஸில் வந்து இந்த பாட்டு வரும். ஸோ எல்லா டிவைன் காம்போவும் சேர்ந்து கமல் சார் ஒரு காவி துணியை கட்டிக்கிட்டு அப்படியே ஆடிட்டு போகிற சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே இப்போ சொல்லும்போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. ஸோ அதை தாண்டி வந்து அவர் வந்து அந்த லட்டு வாங்கிட்டு ஒரு போர்ஷன் வரும், அந்த தேவர ஆட்டம் ஆடுவாங்க ஹீரோவும் ஹீரோயினும். அதுக்கப்புறம் ஆடி அவங்க 2 பேரும் இணைஞ்சு வரும்போது அது அப்படியே டிசால்வ் ஆகி ஒரு லிங்கம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே வரும். இதெல்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் பார்க்குறதுலாம் கொடுத்து வச்சுருக்கணும் தமிழ் சினிமாலேருந்து. ஸோ இதை தாண்டி வந்துட்டு இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஹாலிவுட் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தமிழ் புராணம் படித்தாலே கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன அபிராமி அந்தாதி கதை மாதிரி, நம்ம ஆண்டாள் அண்ட் கிருஷ்ணரோட கதை சொன்ன மாதிரி, மீராபாயோட கதை சொன்ன மாதிரி எல்லாமே அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கும். அவங்க வந்து அவங்களோட பார்ட்னரை வந்துட்டு அவங்கள ஃபிசிக்கலாக பார்த்துருக்கவே முடியாது, பட் தே வில் பி ஹேவிங் தட் லவ் ஃப்ரம் த பிகினிங். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து அந்த பார்ட்னரே வந்து அவங்கள அடையிற மாதிரி ஒரு எண்டு தான் இந்த படத்துக்கு. இந்த சூடிக்கொண்ட சுடர் விழின்லாம் சொல்கிறாங்களா. ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த படமே வந்து மெயினாக ட்ராவல் ஆகுது. கமல் சார் சொல்லலாம், நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல, கடவுள் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா படத்தில் நானும் நாத்திகவாதம் தான் அப்படின்னு சொல்லி நிறையா இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவரோட இன்ஸ்பிரேஷன் டீப் டவுன் த ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரம் ஹிஸ்ட்ரிஸ் லைக் திஸ் தான். இந்த இடத்துல வந்து அவர் அபிராமியை பார்க்கறதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல அபிராமின்னு அந்த லவ் வந்து அவருக்கு ரீசென்டினேட் ஆகிட்டே இருக்கும். அது என்னதான் வந்துட்டு அந்த ஒரு மென்டல் அசைலமில் இருக்கிற ஒரு ஹையர் சொன்ன கதையிலேருந்து இது டெவலப் ஆனாலுமே அது அந்த அன்கண்டிஷ்னல் லவ், ஒரு நம்மளோட பார்ட்னரை, நம்மளோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ நம்ம ஒய்ஃபையோ சாமி மாதிரி வச்சு பார்த்துட்டு அவள் என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் சரி, நான் வந்துட்டு அவளுக்கான வலியை பொறுத்துக்கிட்டு அவளை காப்பாற்றுறது தான் என்னோட காதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மேட்ருலாம் இன்னைக்கு வர லவ் டுடே சினிமாவில் கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. நான் ஏன் சொன்னேன்னா, இந்த படம் பார்க்கும்போதே டே இது இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, இந்த டேரக்டர் இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு 5-6 படம் மைண்டுக்கு வந்துடுச்சுங்க. ஸோ அந்த ஒரு படங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் கொண்ட படம் எடுத்திங்கன்னா அந்த கடைசி கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு அப்சசிவ் பேஷண்ட் தான் அந்த படத்தில் வினோத். திவ்யாவை கடத்திட்டு போய் பண்ணுற முக்காவாசி விஷயங்கள் வந்து இந்த குணா கேரக்டரை விட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் செல்வராகவன் சாருக்கு இருந்திருக்கவே முடியாது. அதே மாதிரி அர்ஜுன் சார் மூவி சின்னான்னு ஒரு மூவி இருக்கும், டிட்டோ இதே கதை தான் அந்த படமே. அண்ட் நீங்கள் ராவணன் மூவி பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்து ஐஸ்வர்யா ராயை கடத்திட்டு வந்து வச்சுருப்பாரு நம்ம விக்ரம் சார். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது எக்ஸாக்டாக ரோஷினி வந்து குணா கிட்ட பேசுகிற அந்த ஒரு விஷயந்தான். ஸோ என்னை வந்து அப்பயே சாக விட்டுருக்கலாம்ல, எதுக்கு என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த கிராஃபு கடைசியாக வந்து
அவரோட லைக் பிருத்திவிராஜை விட விக்ரமே எவ்வளோ மேல்னு சொல்லி திருப்பி வந்து ஜாயின் ஆகிற அந்த கிராஃப் ஆகட்டும், எக்ஸாக்ட்லி த கேரக்டர் கிராஃப் ஆஃப் ரோஷினி. ஸோ அதே மாதிரி மன்மதன் மூவி அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து சிம்பு சார் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த முள்ளெல்லாம் குத்தி ரத்தம் 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 அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசுகிற மாதிரி அவுட் அண்ட் அவுட் குணாவோட ஃபஸ்ட்டு சீன் தாங்க இது. அது அப்படியே அந்த ஒரு 4 minutes 5 minutes அந்த ஒரு மென்டலி ரிட்டார்டட் பர்சன் ஒரு அப்சசிவ் ஒரு நியூரோ ட்ராமாவில் வந்துட்டு அவர் பேசுகிற மாதிரி இருக்கிற சீன் வந்து எக்ஸாக்ட்லி த ரெப்ளிகா ஆஃப் த ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் குணா. என்னடா அவன் படத்தை பற்றி ஃபுல்லாக பேசிட்டான், என்னடா ஆன்லைன் கிளாஸ்ல இடம் உட்காந்துட்ருக்கோம், இந்த படத்தோட ஷார்ட் டிவிஷன்ஸ் பற்றியோ, இந்த படத்தோட மெசர்ஷன்ஸ் பற்றியோ, இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட. டேய் நான் சினிமா ஸ்டூடெண்ட்லடா ப்ளீஸ்ரா விட்டுறான்னு நீங்கள் கதறது எனக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு வரட்டா, ஹீரோ ஒர்க்ஷிப். ஏன் இதுக்கு நான் கடைசியாக வந்தேன்னா, நான் ஃபஸ்ட்டே கமல் சாரை பற்றி பேசியிருந்தா கமல் ஃபேன்ஸ் எல்லாம் லைக் பண்ணிட்டு ஃபயர் விட்டு போயிருப்பாங்க. ஆனால் நான் இதை கடைசி பாயிண்ட்டாக வேணும்னே பேசணும்னு நோட் பண்ணி வச்சுருந்தேன். குணா படம் தாண்டி நிஜமாவே கமல் சார் வந்து ஒரு பைத்தியம் தாங்க. ஏன் பைத்தியம்னு சொல்கிறேன்னா, ஒரு மாசான என்ட்ரி, ஒரு பயங்கரமான பிஜிஎம்மு, எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைட் ஃப்ரேமில் அப்படியே வந்துட்டு அவர் மூஞ்சி சிங்கமாவோ புலியாவோ மாறி கிராஃபிக்ஸில் வந்து ஒரு 20 பேரை அடித்து போட்டு அப்படியே ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு நடந்து போயிட்டே இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் பார்த்துருப்பாங்க. எனக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட் ஒரு 300-200 பேர் கொடுங்க இந்த படத்தில். கடைசி ஆள் அங்கேருந்து கத்தும்போது நான் அங்கே அவனுக்காக போய் சண்டையை போட்டு நான் ஆணையிட்டால் அது நடந்து விடும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த தமிழ் சினிமாவோட அரசியலை காப்பாற்ற போகிறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்னுமே சினிமா 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 இதை வேறு மாதிரி இன்னும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதே பற்றி யோசித்து அதுக்காகவே உழைக்கிற கமல் சார் ஒரு பைத்தியம்தான், சினிமா பைத்தியம்.